ஹாய் வெல்கம் டு சுவை நேரம் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்குறோம். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். வெங்காயம் தக்காளி தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஏன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் பட்டை, அன்னாச்சி பூ, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், இவ்வளோ தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இப்போ வெங்காயம் தக்காளி நம்ம தனித்தனியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டோம்ல, அதில் வந்து ஒரு போர்ஷன் வெங்காயம் தக்காளியும் அதிகப்படியாக எடுத்து ஒரு சுடுதண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணிடுங்க. பாயில் பண்ணி இதை ஏன் நம்ம இப்படி பாயில் பண்ணுறோம் அப்படின்னா, இதை நம்ம பாயில் பண்ணி பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வரும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு 3-4 காஞ்ச மிளகாயும் சேர்த்து போட்டு ஒரு கொதிக்க வச்சு எடுத்துருங்க. இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக, நல்லா மை மாதிரி அதில் வர்ற அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சிக்கன் கிரேவி வந்து மண்பானையில் செய்ய போகிறோம். மண்பானையை பொறுத்தவரை நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் நம்ம போட போகிறோம். பட்டை நம்ம சேர்க்கலைங்க, நீங்கள் இலை நம்ம சேர்க்கலை. நீங்கள் பிரியாணி இலை வேணுனாலும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, சோம்பு, இதெல்லாம் போட்டு நீங்கள் லைட்டாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு ரொம்ப கருகிற அளவுக்குலாம் நீங்கள் ஃப்ரை பண்ண வேணாம். லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம 2 போர்ஷனாக வெங்காயம் தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஒரு போர்ஷன் வந்து நம்ம வேக வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இன்னொரு போர்ஷன் நம்ம கம்மியாக அரைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி, அதை வந்து நீங்கள் டேரெக்டாக சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டேரெக்டாக அதில் சிக்கன் சேர்த்துருங்க. சிக்கன் சேர்க்கும்போது எப்போவுமே வந்து உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கனில் நல்லா உப்பு இறங்கும். எப்போவுமே எந்த மீட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் மீட் போட்டோன்னே உப்பு போட்டுருங்க. உப்பு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு இந்த சிக்கனை வந்து கொஞ்சம் நல்லா வேக வைப்போம். தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாங்க, சிக்கனில் தண்ணி விடும். அதனால் நீங்கள் வந்து சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வேக வைங்க ஓரளவுக்கு. இப்போ பாருங்கள், சிக்கன் ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. நம்ம தண்ணி சேர்க்கலைங்க, சிக்கனில் உள்ள தண்ணி தான். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம தனி மிளகாத்தூள் போடுறோங்க. மல்லி போட்டு அரைக்கிற குழம்புத்தூள் கிடையாது, இது தனி மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சிலவங்க காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, கம்மியாக சாப்பிடுவாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் வந்து நம்ம கரம் மசாலாவும் சேர்க்குறோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
கரம் மசாலா நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோங்க. நம்ம கரம் மசாலா எப்படி அரைச்சி வைக்கிறது வேணாலும் நம்ம வீடியோ போடுறோம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மசாலாவெலாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் சிக்கன் போட்டோன்னே வேணாலும் போடலாம். இந்த இடத்துல போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னொரு கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து சேர்க்குறோங்க. அதாவது வெங்காயம், தக்காளி, ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து இப்போ நம்ம இது கூட சேர்க்குறோம். இந்த பேஸ்ட்டையே இப்படி நம்ம தனியாக அரைச்சி வச்சு செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி நல்லா வரும். கிரேவி வந்து தண்ணியாக இல்லாமல் கன்சிஸ்டன்சி நல்லா வரும். நீங்கள் ஹோட்டல்ஸு, ரெசார்ட்ஸு எங்கே போனீங்கனாலும் இந்த மாதிரி பேஸ்ட்டு கான்செப்டில் தான் அவங்க எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் பேஸ்ட் எப்போவுமே ஸ்டாக்காக அரைச்சி வச்சுக்கிட்டு பேஸ்ட்டு கான்செப்டில் தான் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த நான்வெஜ்ஜு இல்லை நீங்கள் காளான் கிரேவி பண்ணுறீங்க, காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறீங்க, இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி அதுக்காக சைடிஷாக நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி வச்சு இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. நம்ம பேஸ்ட்டு சேர்த்தாச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிடுங்க. குக் பண்ணதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 லெமன் கூட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணிடுங்க. இந்த தயிரெல்லாம் அந்த தயிரோட ஃப்ளேவர் அப்போ தான் போகும். கிரேவியோடு சேர்த்து ஒரு 1 மினிட் நல்லா குக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா குக் பண்ணியாச்சுங்க. இந்த இடத்துல நீங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு இறக்கிக்கலாங்க. இப்போ நம்ம சப்பாத்தி, பரோட்டா இதுக்குன்னா கொஞ்சம் கிரேவியாக வேணும், இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாங்க. இல்லை நீங்கள் ரைஸுக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ கிரேவி தேவையில்லை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுண்டை விட்டு பிரட்டின மாதிரி கூட எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.